Hi friends and family, welcome to Alphatic Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஸ்டாகிராம்ல புதுசா ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா கீழ இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து இது மாதிரி போடக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணல அப்படினா அப்டேட் பண்ணிப்பேன். அப்படியே அப்டேட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 2-3 நாள் ஆகலாம் அந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வரதுக்கு. சோ அதனால அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் வந்து உடனே வந்துரும். இப்போ வந்து ஓபன் வந்து கொடுத்தீங்க அப்படினா இன்ஸ்டாகிராம் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ உங்களோட லோகோவை கிளிக் பண்ணி அதாவது உங்க ஐடி வந்து நீங்க வந்து ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஓபன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது என்ன அப்டேட் அப்படினா இன்ஸ்டாகிராமோட லோகோ வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு அப்டேட். இப்போ மேல இருக்க இந்த 3 லைன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழ செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல போய்ட்டீங்க அப்படினா இது மாதிரி நிறைய இருக்கும். எங்கடா அந்த ஆப்ஷன் கேப்பீங்க. மேல அதாவது ஸ்வைப் அப் மேல பண்ணீங்க அப்படினா அதாவது மேல இருந்து கீழ இழுத்தீங்க அப்படினா உங்களுக்கு இது மாதிரி வந்து வரும். இது ஒரு அப்படியே இழுத்து பிடிச்சிங்க அப்படினா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்துரும். இதுல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச லோகோ எதுவோ அதை வந்து நீங்க வந்து ஷார்ட்கட்டா வந்து வச்சுக்கலாம். எனக்கு பாத்தீங்க அப்படினா पर्सनலா இந்த ஃபீச்சர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படினா என்னோட மொபைலுக்கு பாத்தீங்க அப்படினா இது வந்து வர்க் ஆகல. நான் வந்து நிறைய இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தேன். செட்டிங்ஸ்லாம் கூட சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படினா வர்க் ஆகல. சோ பாத்தீங்க அப்படினா மேபி இந்த ஃபியூச்சர் வந்து இன்னும் எல்லா மொபைலுக்கும் சப்போர்ட் ஆகுற மாதிரி வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க மொபைலுக்கு சப்போர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படினா இந்த ஃபியூச்சர் வந்து ஆல்ரெடி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தீம் ஆப்ஷன்ல லைட் டார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது புதுசாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸ் ஆப்ஷன் அதாவது இன்ஸ்டாகிராமில் ரீல் வரவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 செகண்ட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வர்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலே ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னெல்லாம் நீங்கள் போயிட்டு கேமரா ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஐஜிடிவியில் பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட்க்கு மேலே இருக்கிறதால ஐஜிடிவியில் போஸ்ட் பண்ண முடியும். இனிமேட்டு அது மாதிரி நீங்கள் தனியாக போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு போக தேவையில்ல. 1 மினிட்க்கு மேலே இருக்க வீடியோஸை நீங்களே வந்து தனியாக ஐஜிடிவியில் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரீல்ஸுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுதான் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லோகோ சேஞ்ச் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.